கையில் ரிமோட் இருந்தா போதும். இனி இந்த அணில் கச்சிதமா சொன்ன வேலையை கேட்கும். கொலை கொலையாய் காய்த்து இருக்கும் தேங்காய்களை வெட்டி தேவையில்லாத மட்டைகளை கவாத்து செய்து கொடுக்கும் செயற்கை அணில் பிள்ளை. ஆட்கள் பற்றாக்குறையால் மாற்றி யோசித்த விவசாய என்ஜினியர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறந்து விரிந்த விவசாய நிலங்களில் திரும்பும் திசையெல்லாம் பச்சை பசேலென அதிக அளவில் காட்சியளிப்பது தென்னை மரங்களே. தென்னை விவசாயத்திற்கு பெயர் போனாலும் ஆள் பற்றாக்குறையால் தேங்காய் அறுவடை சவாலாக உள்ள நிலையில் ஆட்கள் ஏறாமல் ரிமோட் மூலமாக தென்னையில் தேங்காய் பறிக்கும் எந்திரத்தை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள மாட்டுத்தட்டு விளை பகுதியை சேர்ந்த வெனில்லால் கிங்ஸ்லி. விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் சென்னையில் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்து 12 வருடங்களாக தனியார் தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். விவசாயத்தில் நாட்டம் கொண்ட பொறியாளர் கிங்ஸ்லி தனது தோட்டத்தில் உள்ள தென்னை பனை மரங்களில் ஆட்பற்றாக்குறையால் அறுவடை பாதித்த நிலையில் இந்த சவாலை முறியடிக்க பிரத்யேக எந்திரத்தை கண்டுபிடிக்க முன் வந்தார். பல கட்ட முயற்சிக்கு பின் 8 DC மோட்டார்களை கொண்டு பேட்டரியால் ரிமோட் மூலம் இயங்கும் தென்னை மரத்தில் ஏறி இறங்கி மனிதர்களின் கட்டளைகளுக்கு இணங்க ரம்பத்தால் அறுத்து தேங்காய் பறிக்கும் எந்திரத்தை கண்டுபிடித்து முடித்து அசத்தி இருக்கிறார். சிறுவர்கள் முதல் பெண்கள் வரை எளிதாக ரிமோட் மூலமே கீழே இருந்து கொண்டு தேங்காய்களை பறிப்பது, ஓலைகளை வெட்டி கவாத்து செய்வதற்கும் ஏதுவாக வடிவமைக்கப்பட்ட அந்த எந்திரத்திற்கு ஆங்கிலத்தில் அணில் என்று பெயர் சூட்டியதோடு வேளாண் துறை அதிகாரிகள் முன்பு இந்த இயந்திரத்தை இயக்கியும் காட்டினார். ஒரு தென்னை மரத்தில் 3 நிமிடங்களில் ஏறி தேங்காயை பறிக்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரத்தை 2.5 லட்சம் ரூபாயில் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வர உள்ளதாகவும் விவசாயி கிங்ஸ்லி கூறியிருக்கும் நிலையில் அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.